ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லாத்துக்கும் குட் மார்னிங். ஸோ எல்லாரும் இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை. ஸோ எல்லாரும் கார்த்திகை மாசங்கிறதுனால எல்லாரும் ஜெகஜோதியா எல்லாரும் கிளம்பியிருப்பீங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கிறவங்களாம் செம பக்தியா இருப்பீங்க. சரிங்களா? நான் இன்னைக்கு காலையில வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹேர் பேக் எல்லாமே காலி ஆயிட்டு இருக்கு. எத்தனை பேக் இருக்கு அப்படின்னு, ஏன்னா உள்ளேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. ஸோ இந்த வீக்குக்குள்ள நம்மளுக்கு காலி ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து இன்னும் அகெயின் வந்து ஒரு மூட்டை வந்து பீட்ரூட்டு, ஒரு மூட்டை உருளைக்கிழங்கு எல்லாம் கொண்டாந்து சீவணும். சரிங்களா? ஸோ அதுக்கான எல்லாமே இன்னைக்கு எண்ணி பார்த்தேன். சரி, ஒரு 1 வீக் வரைக்குமே நம்மளுக்கு அது ஸ்டேபிளா இருக்கும். ஆனா நாளைக்கு நம்ம வாங்கி வெயில் அடிக்கும் போது காய போட்டு எடுக்கணும். சரிங்களா? அடுத்து இந்த வீக்ல நீங்க அந்த வீடியோ பாப்பீங்க, அக்கா எப்படி அதெல்லாம் ரெடி பண்றேன் அப்படிங்கறது. ரொம்ப ரொம்ப கஷ்டம் கைஸ். ஸோ உங்களால முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க. சரிங்களா? அது ஒரு பக்கம் கையே எனக்கு இப்படி திரும்பிக்கிட்டு போயிடுச்சு, அந்த பீட்ரூட்டை சீவி. அந்த அளவுக்கு அந்த அன்னைக்கு ஐப்ரோ எடுக்கிறேன், என்னால எடுக்கவே முடியல, அந்த பீட்ரூட் இப்படி சீவி அந்த மாதிரி. ஸோ இதெல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து இந்த வீக்ல, சரிங்களா, இந்த வாரத்துல ஏதோ ஒரு நாள் நம்ம வந்து வெயில் நல்லா அடிக்கும் போது கொண்டு வந்து காய போட்டு எடுக்கணும். சரிங்களா? நிறைய ப்ராசஸிங் அதுல இருக்கு. அதுக்கப்புறம் குங்குமாதி சீரம் ரெடி பண்ணணும். அக்கா அதுக்குள்ள எங்க போயிட்டேன்னு பாத்தீங்கன்னா, ஸோ அதுக்குள்ளே பேமெண்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் எடுத்து கொரியர் இப்படி வச்சிட்டு இருக்கேன். சரிங்களா? ஏன்னா கன்ஃபியூஷன் ஆயிருது. டக்குன்னு அவங்கவுங்க இது போட்டு அந்த இடத்துல வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு ஒரு பாக்ஸ்ல இறக்கி அவங்களோட அட்ரஸ் எழுதி அனுப்பிச்சு விட்டுறலாம். சரிங்களா? இந்த மாதிரிதான். ஸோ இன்னைக்கு டே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு லைவ் வருவேன் ஆஃப்டர்நூனுக்கு மேல எல்லாமே லைவ் வருவேன். ஆர்டர் எடுப்போம். சோரி இல்ல, சரி. ஐயோ அம்மா, சளி பிடிச்சிருக்குனால அந்த சொல்றதெல்லாம் வேற மாதிரி தெரியுதா எனக்கு தெரியல. ஸோ நிறைய உள்ளங்கள் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. நிறைய பேர் கால் பண்ணியும் சொல்லியிருக்கீங்க ப்ராடக்ட் வேணும்னு. காலையில கண்ணு முடிச்சதே வந்து ஒரு அக்கா வந்து என்னமோ ஒரு சென்னை நினைக்கிறேன், அவங்க தான் கேட்டிருந்தாங்க, நல்லா கலர் ஆகணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் இப்போ பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து என்கொயரி வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ குமுதா ஹாப்பிங்கிற மாதிரி காயு ரொம்ப ஹாப்பி. ஸோ காய்ஸ், நம்மளை கீழ் தாழ்த்தணும்னு நினைக்கிறவங்க முன்னாடி நம்ம ஒய்யாரமா மேலே ஏறி அவங்க முன்னாடி ஹாப்பியா வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிறது தான். சம்பாதிக்கணும்னு நினைச்சிருந்தா ஒரே ப்ராடக்ட்ல வந்து 500 1000 வச்சு சம்பாதிச்சிருக்கலாம். பேர் வேணும். நாளைக்கு வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து எல்லா இடத்துலயுமே கிடைக்கணும், பேர் கிடைக்கணும். நாளைக்கு அப்ப வந்து நம்ம ஒரு கதையை சொல்லணும். நான் விழுவேன் என்று நினைத்தாயோ, கடவுள் வந்து என்னை எப்பயுமே கைவிட மாட்டாரு அப்படிங்கறத சொல்றதுல நான் இதான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து பேர் புகழ் வாங்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஆசையே. நம்ம கடையும் நம்மளோட ப்ராடக்ட்டும் வந்து பேர் வாங்கிச்சுன்னா எனக்கு பெருமை. சரிங்களா? அதுக்கு தான் நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணி பண்றேன்னு ஒழிஞ்சு, ரேட் கம்மியாக கொடுக்கறேன்னு ஒழிஞ்சு, மித்தபடி வந்து இது பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மோட்டிவேட் இருந்ததுன்னா நிறைய காஸ்ட்லியா நான் அந்த ரேட்டை வித்திருக்கலாம். எனக்கு அந்த எண்ணங்கள் கிடையாது. நான் பெற்ற இன்பத்தை எல்லாரும் யூஸ் பண்ணணும், எல்லாரும் கலர் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. சரிங்களா? என்னோட ஆசையை நிறைவேற்றின என்னோட கஸ்டமரும் என்னோட சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்களும் தான். சரிங்களா? காய் சொன்னா சரியா இருக்கும், காய் சொன்னா போட்டுக்கலாம், ஓகே அப்படிங்கிற மாதிரி வாங்கி யூஸ் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இப்பயும் பேமெண்ட் அடுத்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்யணும்னு தெரியலங்க. சரிங்களா? நீங்க யூஸ் பண்ணது இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்துக்கிட்டே சொல்லி யூஸ் பண்ண சொல்லுங்க. ரிசல்ட் கொஞ்சம் கம்மியா வந்திருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்க எல்லாம் அடுத்து கண்டினியூஸா யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? சரி, ஓகேங்க, டாடாங்க, பாய்ங்க. நானும் போயிட்டு எல்லாத்துக்கும் கொரியர், இப்போ ஒருத்தவங்க பேமெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு கொரியர் எடுத்து வைக்கலாம். ஓகே, டாடா.